ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தியை முடிவு வரைக்கும் நீங்கள் கேளுங்கள், கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். ஸ்ரீ ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வீராக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென். நல்லது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் தியானம் செய்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் என்ற உடனே அநேகருக்கு ஞாபகம் வரும், ஆபிரகாமை தேவன் அழைத்தது. ஆபிரகாமோட அழைப்பை குறித்து ஞாபகம் வரும். சரி, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தேசம், உன்னுடைய இனம், உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்பட்டு உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் கட்டளை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்களா அல்லது பிறருக்கு சாபமாய் இருக்கிறீர்களா என்கின்ற இந்த கேள்வியை வைத்தே இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். அப்போ ஆபிரகாமை பார்க்கின்ற போது ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவர் அழைத்த போது ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். எப்படி? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இப்படியாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படியாக ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். சொன்னது மட்டுமல்ல, நாங்கள் வாசித்த பகுதிகளை நாங்கள் பார்க்கின்றோம் என்னென்றால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே இருக்கிற சத்தியம் என்னவென்றால், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் யாருக்கும் சாபமாக இருக்கக்கூடாது, இடையூறாக இருக்கக்கூடாது, இடர்களாக இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் சொன்னார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். சற்று சிந்திங்கள், ஆண்டவர் என்னை ஏன் அழைத்தார்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது என்னென்றால், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறது என்னை ஆசீர்வதிக்க. அனைவருடைய ஜெபம் அப்படித்தானே, ஜெபம் எல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்றது தவறு கிடையாது. எனக்கு ஆண்டவரே வாகனம் வேண்டும், வீடு வேண்டும், ஆண்டவரே எனக்கு தொழில் வேண்டும், எனக்கு அந்த உயர் பதவி வேண்டும், என்னுடைய கடன் தொல்லை தீர வேண்டும், என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை வர வேண்டும். இப்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், எங்களுக்காகத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை அழைத்தவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைக்கின்ற போது ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றுமில்லாத நிலையில இருந்து அழைத்த ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அவரை சீமானாக மாற்றினார். அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். ஆனால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பது நான் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அல்ல, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் இங்கே ஆபிரகாமும் கூட அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆபிரகாமை அழைத்தது அவரை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவனும் கூட பூமியில் இருக்கிற வம்சத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதாக சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யத்திலே நாங்கள் உயர்த்தப்படுகிறோம் அல்லது நாங்கள் ஒரு மேலான நிலையில இருக்கின்ற போது எப்பொழுதும் நாம் சிந்திக்க வேண்டியது என்றால், என்னால்
யாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், என்னால் யாருக்கு உதவி செய்ய முடியும், நான் எப்படி மற்றவர்களை தூக்கிவிட முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர, நாம் இன்னும் 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 ஆசீர்வதிக்கப்படும், இன்னும் இன்னும் ஐஸ்வர்யத்தை பெருக்க வேண்டும், இன்னும் இன்னும் நாங்கள் தேட வேண்டும் என்ற அந்த எண்ணமுடையவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா? என்ன சொல்லுகிறது? ஒரு ஐஸ்வர்யவான் வாரா, அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைகிறது. நன்றாய் விளைந்தபடினால் அவன் இப்பொழுது சிந்திக்கிறான், நான் என்ன செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக்கி அதிலே நான் இந்த உணவுகளை எல்லாம் சேமித்து வைப்பேன் என்று அவனுக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீ இன்று ராத்திரியிலே மறித்து போனால் இது எல்லாம் யாருடையதாகிவிடும். அவன் அதை குறித்து அவன் சிந்திக்கவில்லை. அப்போ அவன் சிந்திக்கிறது, நான் இப்பொழுது நான் பெருகி இருக்கிறேன், அந்த பெருக்கத்தை நான் என்ன சொல்லணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பெருக்கத்தை நானே அனுபவிக்க வேண்டும் எண்ணம் சிந்தையுடையவனாக இருந்ததை பார்க்கின்றோம். நாம் பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய வாழ்க்கை என்பதை மறந்து விடுகிறோம். அநேக சந்தர்ப்பத்தில் மறந்து விடுகிறோம். இந்த ஐஸ்வர்யா அப்படிதான் நினைத்தான். அவன் இந்த பூமியின் வாழ்க்கை நிரந்தரம் நினைக்கிறான், மறந்து விட்டான். அது கொஞ்சம் காலம். ஆனால் பூமியிலே வாழ்கிற வாழ்நாளிலே நாங்கள் இந்த அழிந்து போகிற உலக பொருட்களினாலே ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும்படியாக வேதம் சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறது, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நமக்கூடாக நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நமக்கூடாக நம்மை சேர்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பாருங்க, வேதத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் புறப்பட்டு வருகிற போது ஆபிரகாமோட லோத்து வந்ததை பார்க்கின்றோம். ஆனால் ஆபிரகாம் நிமித்தமாக ஆண்டவர் லோத்துவையும் ஆசீர்வதித்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வருது இல்லையா? ஆபிரகாமுடைய வேலையாட்களும் லோத்துடைய வேலையாட்களுக்கு இடையில சண்டை வருது. காரணம் என்ன? ஆபிரகாம் அங்கே அவன் பெருகினான், ஆடு மாடுகள் மந்தைகள் பெருக்க முடியவனாக பெருகி போனால் அவனோடு கூட ஒட்டித்து வந்த லோத்துவனுடைய மந்தைகள் ஆடுகள் வேலையாட்கள் பெருகியது. அப்பொழுது இரண்டு பேருக்கும் இடையிலே சண்டை வருகிறதை பார்த்தோம். ஆனால் லோத்துவை ஆண்டவர் அழைக்கவில்லை, அழைத்தது ஆபிரகாமை. ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டு வந்த லோத்துவை ஆபிரகாம் நிமித்தமாக லோத்துவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் தேவன் உன்னை அழைத்தார்? ஏன் தேவன் உன்னுடைய வாழ்வை மாற்றினார்? நீ எப்போவோ அழிந்து போக வேண்டியது, எப்போவோ உன்னுடைய பேரை இப்பொழுது சொல்லப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை உயிரோடு வைத்து உன் வாழ்வை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், ஒரு காரணம். ஏனால் எனக்கூடாக என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எனக்கூடாக இந்த சமூகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வார். ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நான் நடக்கின்ற போது 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்வார் என்றால், நான் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம், இன்றைக்கு நான் வாழுகிற இந்த தேவனோடு வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன செய்கிறது என்றால் 1000 தலைமுறை வரைக்கும் அது எனக்கூடாக அது இரக்கத்தை கடந்து போக பண்ணுகிறது. சத்தியம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும், நான் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும், நாம் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையும், இன்றைக்கு தேவனுக்காக நான் செய்கிற செயல்பாடும் என்ன செய்கிறது என்றால் அது என்னோடு நின்று விடாதபடிக்கு 1000 தலைமுறை வரைக்கும் அது கடந்து போகிறது என்று இங்கே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நான் என்னை கொண்டு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, என்னோடு ஒட்டித்து வந்த லோத்துவை அங்கே ஆசீர்வதித்தது போல என் சமூகத்தை, என்னோடு இருப்பவர்களை என்னை கொண்டு ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். பாருங்க, இன்றைக்கு ஒரு நல்ல ஊற்று கண் உடைய ஒரு கிணற்றிலே நாம் தண்ணீரை எடுப்போமாக இருந்தால், நாம் எந்த அளவுக்கு அந்த தண்ணீரை வெளியில் எடுக்கிறோமோ எடுக்க அந்த ஊற்று ஊறிக்கொண்டுதான் வரும். நாங்கள் பெரிய மோட்டரை போட்டு ஒரு பம்ப் ஒன்று போட்டு பம்பில் தண்ணியை போட்டு இறைக்கலாம். அது இறைச்சாலும் அந்த ஊற்று அங்கே நிலத்துக்குள்ள இருந்து இருக்கிற அப்படினால் என்ன செய்யும்? அது ஊறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும்.
எடுக்க சுரந்து கொண்டே இருக்கு. ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த கிணற்றிலே இருக்கிற அந்த நீரை வெளியிலே எடுத்து பரிமாறாமல் அப்படியே வருடக்கணக்காக வைத்திருப்போமாக இருந்தால் அந்த தண்ணீரினால் என்ன பிரயோஜனம்? என்னுடைய சபை காணியிலே ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணறு தண்ணி பாவிக்கிறதே கிடையாது. ஏன்? அது ஏற்கனவே ஊறிய ஊற்று அதுக்குள்ள இருக்குது, புதிதாக ஊறுகிற ஊற்று அங்கே இல்லை. அதனாலே அந்த தண்ணீர் பழுதடைந்து போய்விட்டது, பாவிக்காதபடிதான். அதனால அது எதற்கும் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. அதே போலதான் தேவன் நம்மை ஒரு பாத்திரமாகத்தான் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற, மற்றவர்களுக்கு நன்மையை கொண்டு போகிற, மற்றவர்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு போகிற ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். அப்படியே ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருப்போம் என்று சொல்கிற போது நாம் பொருளாதார ரீதியாக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதை மாத்திரம் சொல்லவில்லை. அனைவரும் அப்படி நினைக்கலாம். இந்த செய்தியை கேட்கின்ற போது நீங்கள் அப்படி நினைக்கலாம், பொருளாதார ரீதியாக மற்றவர்களுக்கு உதவி செய்யறதா ஆசீர்வாதம் நினைக்கலாம். அதை மாத்திரமல்ல, நான் பல வழிகளிலே ஆசீர்வாதம், எனக்கு பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் கூட, நான் ஐஸ்வர்யமான இல்லாவிட்டாலும் கூட நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் நான் முடியும். ஏன்? ஒரு அழிந்து போகிற ஒரு நபர், கெட்டு போகிற ஒரு நபர், அவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி, தேவனுடைய அன்பை சொல்லி அவரை கர்த்தர் பக்கம் நான் கொண்டு வருவதாக இருந்தால் நான் அவருடைய வாழ்வில் நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நான் மாறுகிறேன். அது பணம் தேவையா? ஐஸ்வர்யம் தேவையா? தேவையில்லை. சிலர் நினைக்கிறது அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை அழைத்து எனக்கு ரட்சிப்பை தந்தது மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, என்னை விடுவித்தது மற்றவர்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கும்படியாக, எனக்கு சமாதானம் தந்தது அவன் மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியா, நான் கர்த்தரிடத்திலே எதையெல்லாம் பெற்றுக்கொண்டேனோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அது ஐஸ்வர்யமாக இருக்கலாம், நான் சொன்ன மற்ற காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவர் அழைத்தது அதற்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நான் சொன்னது போல அந்த கிணறு, அந்த தண்ணீர் வெளியில எடுத்து பரிமாறாமல் விட்டால் அது பாசி பிடித்து பழுதடைந்து நாற்றம் எடுக்கிற தண்ணீராக மாறிவிடும். ஆனால் அதை எடுத்து பரிமாறுகிற போது நினையும் புதிய ஊற்று வந்து. அதே போலதான் எங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற போது, நாம் அதை பயன்படுத்துகிற போது நடக்கும் இன்னும் 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 ஆண்டவர் புதிய புதிய ஊற்றுக்களை திறந்து இன்னும் எங்களை புதுப்பித்துக் கொண்டு எங்களை பெருக பண்ணி கொண்டேதான் வருவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ரகசியத்தை அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் எல்லாவற்றையும் தங்களுக்குள்ளே தக்க வைத்துக் கொள்கிறார்கள். தேவன் கொடுத்த நன்மைகள், தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்த விடுதலை, தேவன் கொடுத்த சமாதானம், தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் தங்களுக்குள்ளே தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆனாலே அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஒருபோதும் நாம் குறைவடைந்து போகணும். எந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பயன் கொடுத்தது. அப்ப பாருங்க, அதை எடுக்க எடுக்க வந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு விதவை, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி விதவை எலிஷாவை பார்க்கிறோம். எண்ணெய் ஊற்ற ஊற்ற எண்ணெய் வந்து கொண்டுதான் இருந்தது, நிறுத்தப்படவில்லை. அதே போலதான் திராட்சரசம் அங்கே எடுத்து பகிர வந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் வெளியிலே கொடுக்கின்ற போது, அதை நாங்கள் பயன்படுத்துகிற போது ஆண்டவர் நமக்கு இன்னும் 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 இன்னுமாக புதிதான நன்மைகள், புதிதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அழைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் சொன்னார், நீ சகல ஜாதிகளுக்கும் அங்கே ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னதை குறித்து சகல வம்சமும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதை பார்க்கின்றோம். அதனாலே ஆண்டவர் என்னை அழைத்தது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சந்ததிக்கு நாம் ஒருபோதும் இடர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மற்றவர்களுக்கு இடர்களாக இருந்தால் அவன் என்ன செய்யணும்? ஒரு கல்லை கட்டி அவனை சமுத்திரத்திலே போடுங்க, போடுறது நலமாக இருக்கும் என்று சொன்னார். அவன் இடர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம். அவன் நாம் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சாபமாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இடர்களாக இருக்கக்கூடாது, மற்றவருடைய ரட்சிப்பு இடர்களாக இருக்கக்கூடாது. சிந்தித்து பாருங்க என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் ஒருவருடைய ரட்சிப்பு இடர்களாக இருக்கிறீர்களா? இன்னும் ஒருவருடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய உயர்வுக்கு, அவருடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் இடர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஆண்டவர் விரும்புகிறார் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக.
இன்னொரு ரட்சிப்புக்கு நாம் தடையாக காரணமாக இருக்கக்கூடாது என்றால் உலகம் இன்றைக்கு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களை மாத்திரம் தான் பார்க்கிறோம், ஆனால் உலகம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உலகம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறபடினாலே உலகத்தின் மக்கள் நம்மை அறிந்து கொள்வார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு சுவாமி சொன்னார், அவர்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கனிகளினாலே மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்வார்கள். நமக்குள்ள இருக்கிற கனி என்ன? இந்த கனி என்பது மரத்துக்கு கனி கொடுக்கிறதா? இல்லை, எனக்கு தான் நான் கனி கொடுக்கிறது இல்லை. கனி என்பது நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவது, என்னிடத்திலிருந்து மற்றவர்கள். அப்ப என்னிடத்தில் இருக்கிற கனி என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறோம். அதே போல என்னிடத்தில் உள்ள கனியை நான் இனம் காணாவிட்டாலும் அந்த கனியை மற்றவர்களை இனம் காண்பார்கள். அதனாலே பிரியமானவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கனி உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த முழு வேதாகமத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், இந்த முழு வேதாகமத்தினுடைய சுருக்கம் என்னென்றால், ஒன்று, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதும், நாம் மற்றவர்கள் மேலே காட்டுகிற ஒரு அன்பும், அதே போல நாங்கள் அந்த விதமாக வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கம் எங்களால் ஈர்த்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவனை வருவதற்கு காரணமாக இருப்பது கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள் தான் தடை. முன்மாதிரியான வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் மேல் அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள், சுயநலமுடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு எந்த நன்மையோ ஆசீர்வாதமோ மற்றவர்களாய் வாழ்கிறார்கள். தங்களுக்குத்தான் கனி கொடுக்கிறவர்களாக, தங்களுக்குத்தான் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறார்கள். அநேகருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை இல்லை. அதனாலே இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவண்டை வர முடியாமல் அது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அது பெரிய இடர். ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஆண்டவர் விரும்புகிறார் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. பாருங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை பார்க்கிற போது முழு வேதாகமத்தின் சுருக்கம் என்ன? உன் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. அது முதலாவது கற்பனை. இரண்டாவது சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக. அப்போ ஒன்று, நாம் தேவனை நேசிக்கிறோம், அவரை அன்பு கூறுகிறோம். அதே போல நாம் நம் அயலானை அன்பு கூற வேண்டும், அயலானை நேசிக்க வேண்டும். எனக்கூடாக அந்த தேவனுடைய அன்பை எனக்கூடாக என்னுடைய அயலான் அனுபவிக்கணும், அதை காண வேண்டும். அப்படி காணுகிற போதும் அவன் கிறிஸ்துவண்டையிலே அவன் ஈர்த்து கொள்ளப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவண்டையிலே அது சுலபமாக அவன் வரக்கூடியதாக இருக்கும். அதாவது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் சற்று சிந்திப்போம். நான் என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னை பாவ சாபத்திலிருந்து மீட்ட ஆண்டவர், எனக்கு விடுதலை தந்த ஆண்டவர், சமாதானத்தை தந்த ஆண்டவர், என் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணிய ஆண்டவர். ஆனால் இந்த விதமாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற இத்தனை நன்மைகளையும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக நான் பயன்படுத்துகிறேனா, அல்லது எனக்குள்ளே வைத்து ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதாக அது காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். கடிதத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டு அழைத்த நோக்கத்தை சிந்திங்க. ஆண்டு அழைத்த அழைப்பு எதற்காக அழைத்தார் சிந்தித்து பாருங்க. ஒரு சில நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொன்னோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேத வார்த்தையை நாங்கள் சுருக்கமாக ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்து தியானித்தது போல, ஆபிரகாம் முழு வம்சத்துக்கும் அவன் ஆசீர்வாதம் உடையவனாய் இருந்தது போல, ஆண்டவரே, என்னை இந்த செய்தியை கேட்கின்ற, அதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும், இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அநேக ஜாதிகளுக்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரை, அதற்காகத்தான் நீங்கள் அழைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தட்டும். முன்மாதிரியான ஒரு வாழ்வு வாழட்டும். அதை பார்த்து அநேகர் உம்மண்டையிலே கடந்து வரத்தக்கதாய் நீர் காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற போதும் அதனால் பரலோகத்தில் அநேக சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லுகிறது. ஆனால் உண்மையாக எனக்கூடாக ஒரு ரட்சிக்கப்பட்டு உண்மை அறிந்து கொள்கிற போதும் அதை போல ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்வில் ஒன்றும் இல்லை என்பதை ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ள உதவி செய்யும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு திருப்புமுனையை கொண்டு வருவாராக. உங்களுக்கு கூட அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆமென். God bless you.